ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்மள மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். இப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ண ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணுறப்போ வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே வந்து மியூசிக் ஒன்று ஆட் பண்ணியும் கூட நம்மளால் வந்து அந்த ரீலை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ள முடியும். இப்படி மியூசிக் ஆட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இந்த மியூசிக் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மியூசிக்ஸ் நிறையா வந்து லோட் ஆகும். ஸோ அதில் நமக்கு பிடிச்ச மியூசிக்கையும் நம்மளால் வந்து ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லாட்டி இந்த இடத்துல சர்ச் பண்ணியுமே வந்து நம்மளால் வந்து அந்த மியூசிக்கை வந்து ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். பட் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸில் வந்து மியூசிக் ஆட் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறீங்க. அப்போ வந்து எந்த மியூசிக்குமே வந்து இந்த இடத்துல லோட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் எதுவுமே சர்ச் பண்ணாலுமே நோ ரிசல்ட்ஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் வந்து காட்டுது. ஸோ உங்களால் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸில் வந்து மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கொள்ள முடியலை. இப்படி ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலுக்கு போயிட்டு இந்த கார்னரில் பார்ப்பீங்களா 3 லைன்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வருவீங்களா இருந்துச்சுன்னா அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த இடத்துல வந்து ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் இப்போ பர்சனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறனால வந்து ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறனாலுமே வந்து அந்த மியூசிக் வந்து ஷோ ஆகாமல் ரிசல்ட்ஸ் எதுவும் வராமல் சர்ச் பண்ணாலுமே மியூசிக் எதுவுமே வந்து காட்டாமல் இந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படியே அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மியூசிக் சம்மந்தமான ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகாமல் இல்லாட்டி எதுவுமே சர்ச் பண்ணால் ரிசல்ட்ஸ் வராமல் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டும் ஒருக்க வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா அதில் சர்ச் பாரில் வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணணும். பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி புதுசாக அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து வந்து ஒரு லொக் ஆகி கொள்ளுங்கள். லொக் ஆகிட்டு திரும்ப வந்து ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி போயிட்டு இந்த இடத்துல மியூசிக்கை ஆட் பண்ணி மியூசிக் வந்து லோட் ஆகுதா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவுமே வந்து இந்த மியூசிக் வந்து ஷோ ஆகாது. சர்ச் ரிசல்ட்ஸில் வந்து நோ ரிசல்ட்ஸ் வர அப்படின்னு வர இஷ்யூ வந்து நம்மளால் கண்டிப்பாக சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.